அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். இலக்கியா சொல்றல நில்லு. இலக்கியா ஏய் நில்றி. எங்கடி ஓடுற? அப்படி எங்க அவசரமா போற? வாங்க. நான் எங்க போன உனக்கு என்னடி? நீ எங்கேயும் போக கூடாது. இங்கதான் இருக்கணும். இலக்கியா என்னமாச்சு? ஏன் அஞ்சலி இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க? காரணம் இருக்கத்த. என்ன காரணம்? ஏய் இலக்கியா, எதுக்கு இப்ப நீ கத்திட்டு இருக்க? அஞ்சலி, என்ன பிரச்சனை? யாருக்கு தெரியும்? நான் வெளியில கிளம்புனேன். எதுக்கு வெளியில போற? இங்கே இருன்னு சொல்றா. என்னாச்சு உனக்கு? எதுக்கு எப்ப பார்த்தாலும் அஞ்சலி கிட்ட வம்பு எடுத்துட்டு இருக்க நீ? அதுக்கு எனக்கு அவசியமே இல்ல. ஆனா இவதான் வம்பு வளர்க்கறது சதி கிதின்னு பேசிட்டு இருக்கா. என்ன பேசுறீங்க? அஞ்சலி என்ன தப்பு பண்ணா, என்ன சதி பண்ணா? அத பத்தி சொல்றதுக்கு தான் ஏசிபி மகேஷ் சார் இங்க வந்துகிட்டு இருக்காரு. அவர் வந்து சொன்னாதான் யாரு தப்பு பண்ணா யாரு சதி பண்ணான்னு தெளிவா தெரியும். ஏசிபி வராரா? என்னப்பா, என்ன விஷயம்? கௌதம கொல்ல நினைச்ச அந்த கொலைகாரன் யாருன்னு போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. போலீஸா? என்ன சொல்ற? உண்மையா? ஆமா, சதி செஞ்சு என்ன அந்த ஆக்சிடென்ட்ல சிக்க வச்ச அந்த சதிகாரம் வசமா சிக்கிட்டான். இப்பதான் ஏசிபி சார் போன் பண்ணி சொன்னாரு. ஐயோ, நான் தானே கண்டுபிடிச்சிட்டாங்களா? நல்லா மாட்டிக்கிட்டேனா? கௌதம கொல்ல நான் தான் ஏற்பாடு பண்ணேன்னு தெரிஞ்சா என்னை எங்கேயே கொன்னுடுவாங்களே. இப்ப என்ன பண்றது? கடவுளே, நல்ல வேளை அந்த கடவுள் என்ன கைவிடல. என் பிள்ளைய கொல்ல பார்த்தது யாருன்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப தெரிஞ்சிரும். கௌதம், அது யாருப்பா? உன் உயிரை பறிக்க வந்த பாவி யாரு? அத சொல்றதுக்கு தான் ஏசிபி சார் இங்க வந்துகிட்டு இருக்காரு. அவர் வந்து சொன்ன உடனே இங்க ஒரு கொலை விட போகுது. அது நிச்சயம். சரி, நீ யாருன்னு போன்ல கேட்க வேண்டியதானே? எதுக்கு அவரு இங்க வந்து சொல்லணும்? ஏன்னா அந்த அக்யூஸ்ட் இந்த வீட்ல தான் இருக்காங்க. இந்த வீட்லன்னா நான் தான் சுத்தம். என் கதை முடிஞ்சது. நானும் எஸ்எஸ்கேவும் சேர்ந்து சதி பண்ணிருக்கோன்னு ஏசிபி வந்து சொன்னதும் என்ன நடக்கும்னு தெரியலையே. பேசாம வெளியில தப்பிச்சு ஓடி போய் நம்ம உயிரை காப்பாத்திக்கலாம். என்ன கௌதம், என்ன சொல்ற? நம்ம வீட்ல யாரு? அது இன்னும் 5 நிமிஷத்துல தெரிஞ்சிடும். அதனாலதான் சொல்றேன், போலீஸ் வர்ற வரைக்கும் யாரும் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம். முக்கியமா நீ போக கூடாது, புரியுதா? அதனால அஞ்சலியை பார்த்து முக்கியமான சொல்றீங்க? என்ன அஞ்சலி மேல சந்தேகப்படுறீங்களா? அப்ப அண்ணனை கொல்ல பார்த்தது அஞ்சலின்னு சொல்றீங்க, அப்படிதானே? டேய் இது பாரு, அக்யூஸ்ட் இந்த வீட்ல இருக்காங்கன்னு சொன்னா அஞ்சலி உட்பட அது எல்லாருக்கும் தான் பொருந்தும், புரியுதா? அஞ்சலி எங்கேயும் போக கூடாது, இங்கதான் இருந்தாகணும். எனக்கு புரியல, அஞ்சலி எதுக்கு உங்களை கொல்ல போறா? அஞ்சலி எந்த சதியும் செய்யல. அவ ஏதோ செக்கப்க்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கா. ஏன் அவளை தடுத்துட்டு இருக்கீங்க இப்போ? அஞ்சலி நீ போ. தேங்க்ஸ் கார்த்திக். ஏய் ஏய், எங்கடி தப்பிக்க பாக்குற? போலீஸ் வரதுக்கு முன்னாடி கால் எடுத்து வெளியே வச்ச வெட்டிடுவேன். ஹலோ, எங்க வெட்டுங்க பார்க்கலாம். என்ன ஏன் முன்னாடி அஞ்சலியை மிரட்டுறீங்க? உங்க புருஷனை இவ கொல்லணும்னா சாப்பிடும் போது மருந்து கலந்தா பார்த்தாதா? திட்டம் போட்டு கார் பிரேக் ஃபெயிலியர் ஆகணும்னு அதுல தண்ணியை ஊத்தி கேட்கறதுக்கே காமெடியா இல்ல? விடுங்க, அவ போட்டோம். அஞ்சலி நீ போ. ஏய், ஒரு 5 நிமிஷம் உன்னால பொறுக்க முடியாது? நீ ஓடுற ஓட்டத்தை பார்த்தா எனக்கு ஓ மேலதான் டவுட்டா இருக்கு. ஏய், என்ன இதான் சாக்குன்னு அவளை பழி வாங்க பாக்குறியா? ஏசிபி சொல்றதுக்கு முன்னாடி நீயே அவளை சந்தேகப்படுற? யாரு உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? அஞ்சலி, 5 நிமிஷம் தானே, இருந்துட்டு போ. அதுக்கே தான் ஆண்டி, டாக்டர் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காங்க. டைம் ஆயிடுச்சு, அதனாலதான் போறேன். முதல்ல போலீஸ் வரட்டும், அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட்டுக்கு போறதா இல்ல ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் போட போறதான்னு தெரியும். எஸ்எஸ்கே ஏற்கனவே எங்களை பாம்பு வச்சு கொல்ல பார்த்தான். அது முடியலன்னதும் இப்போ இந்த சதிய செஞ்சிருக்கான். இந்த வீட்ல இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணாம கார் பிரேக் ஆயில்ல தண்ணி ஊத்த முடியாது. எஸ்எஸ்கேக்கு இந்த வீட்ல இருக்கிற அல்லக்க யாருன்னு தெரியுமா? உன் பொண்டாட்டி. ஓ, அப்போ உண்மையாவே அஞ்சலி மேல சந்தேகப்படுறீங்க, அப்படிதானே? சந்தேகம்லாம் படல, கன்ஃபார்மாவே சொல்றேன்.
அஞ்சலி தான் கௌதம கொல்ல பாத்திருக்கா. ஆண்டி இவ என் மேல பழிய போட பாக்குறா. நான் எதுவுமே செய்யல ஆண்டி. இரு, இந்த வீட்ல இருக்கிறவங்க தான் அந்த சதிக்கு உடந்தேன்னா அப்ப நீ அந்த வீட்ல தானே இருக்க. அப்ப நீ தான் கொலைகாரின்னு சொன்னா ஒத்துக்குவியா? ஏய், முட்டாள் மாதிரி பேசாத. ஏன் கௌதம நான் எதுக்கு கொல்லணும்? நான் எந்த உயிரையும் கொல்ல நினைக்க மாட்டேன். கிழிச்சிங்க. அபார்ஷன் டேப்லெட் கொடுத்து அஞ்சலி வயித்துல இருக்கிற குழந்தைய நீங்க தானே கொல்ல பாத்தீங்க. அப்ப உங்க புருஷனை மட்டும் கொல்ல மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? ஏய், என்னடா சொல்லிட்டு இருக்க? நான் ஏய், சொல்லிட்டு இருக்கேன். கௌதம் வேண்டாம். கௌதம் வேணாம் கௌதம். ஆ, சொல்றது வலிக்குதா? கேளு கௌதம். வேண்டாம். உன் பொண்டாட்டிய தப்பா சொன்னா உனக்கு வலிக்குது இல்ல? அதே மாதிரிதான் அஞ்சலியை தப்பா சொன்னா எனக்கும் கோவம் வரும்.